வியூஎஸ், இது டாட்டா சிஸ்ட். நம்ம கஸ்டமரு இதை செகண்ட் ஹேண்டாக வந்து ஒரு கார்பரேட் கம்பெனிஸ்லேருந்து வாங்கிட்டு வந்திருக்காரு. இன்னும் ஒரு 5 டேஸ்க்குள்ளார செக் பண்ணிவிட்டு இதை ரிட்டர்ன் பண்ணுறது பாலிசி உள்ள அந்த கார்பரேட் கம்பெனிலேருந்து கொண்டு வந்திருக்காரு. இந்த வண்டியை செக் பண்ணிவிட்டு, அதாவது எவாலுவேஷன் பண்ணிவிட்டு இந்த காரை வாங்கலாமா வேண்டாமா அப்படின்னு நம்மக்கிட்ட கொண்டு வந்திருந்தார். இந்த வண்டி வந்து டாட்டா சிஸ்ட் 2016 பெட்ரோல், 50,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது, சிங்கிள் ஓனர். ஸோ இந்த வண்டியை நம்ம கம்ப்ளீட்டாக எவாலுவேஷன் பண்ணிட்டோம். இந்த வண்டியை எவாலுவேஷன் பண்ணினதில் நம்ம கஸ்டமருக்கு என்ன ஃபீட்பேக் கொடுத்துருக்குன்னா, இந்த வண்டியை ரிட்டர்ன் பண்ணிவிடுங்கன்னு சொல்லியிருக்கோம். இது 4th டே. ஸோ தயவுசெஞ்சு இன்றைக்கி எடுத்து மீட்டு ரிட்டர்ன் பண்ணிவிடுன்னு சொல்லியிருக்கோம். எதனால் நம்ம அப்படி சொல்கிறோம் அப்படின்னா, அதாவது 2016 ஒரு 50,000 கிலோமீட்டர் ஓடின வண்டி கண்டிஷன் நல்லா இருந்துச்சுன்னா 3.6 lakhs வரைக்கும் வாங்கலாம். கவனிச்சிங்க, காரோடைய கண்டிஷன் நல்லா இருந்தால், என்ஜின் மட்டும் நல்லா இருந்தால் போதாது. ஏன்னா ஒரு காரில் என்ஜின் மட்டும் முக்கியம் இல்லை, எல்லாமே முக்கியம்தான். சரியா? என்ஜினு, ஏபிஎஸ்ஸு, சரிங்களா, சஸ்பென்ஷனு, கிளச்சு, ஸ்டெபிலிட்டியில் ஓகே ஆகணும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. இன்னும் கொஞ்சம் அட்வான்ஸ் கார்னால் இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா சேஃப்டி ஃபீச்சர்ஸ் ஜாஸ்தியாக இருக்கும். அது எல்லாமே உங்களுக்கு மீட் ஆகணும். சரியா? அந்த ஆங்கிளில் பார்க்கும்போது இந்த வண்டி 3.6 lakhsக்கு வாங்கலாம்னு கேட்டிங்கன்னா 3.6 lakhsம் வாங்கக்கூடாது. கம்மியாக இன்னும் கம்மி பண்ணி கொடுத்தா கூட இதை வாங்க வேணாம்னு நான் சொல்லிட்டேன். என்ன காரணத்துக்கு அப்படின்னா, இந்த வண்டியை நார்மலாக ட்ரைவ் பண்ணும் போது, அதாவது ஒரு சிக்னல் டு ஒரு சிக்னல், நீங்கள் வந்து ஸ்லோ ஸ்பீட்லலாம் போகிறீங்கன்னு வச்சுக்கலாம், 40-50 கிலோமீட்டரில் நீங்கள் ஆக்சிலேஷனை வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லீனியராக நீங்கள் ஆக்சிலேட் பண்ணிங்கன்னா இந்த வண்டி நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுது. சரியா? அதாவது அந்த நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க லீனியாரிட்டியில் அது நல்லாவே அது பெர்ஃபார்ம் பண்ணுது. அது வரையும் இந்த கார் வந்து நல்லாவே ரெக்குயர்மெண்ட் மீட் பண்ணுது. ஆனால் இந்த வண்டியை ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி செக் பண்ணி பார்க்குறதுக்கும் நல்ல ஆக்சிலரேஷன் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்குற வச்சு எடுத்து போகும்போது ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டி கூட வந்து சம் எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் இதை ஓகேன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா டாட்டா சிஸ்ட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியில் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹை ஸ்டெபிளெலாம் போகாது. ஏன்னா இது கொஞ்சம் லைட் வெயிட்டு, சஸ்பென்ஷன் எல்லாமே கொஞ்சம் மீடியமாக தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் லைட்டாக வாப்ளிங் மாதிரி ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்டெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அகைன் வந்து 2016 ஒரு 10 வருஷம் நியர்பை ஆக போகுது. அந்த லெவலுக்கு வர அட்லீஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 90 கிலோமீட்டர் ஸ்பீட் பர் ஹவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓட்டுற கண்டிஷனில் இருக்குது ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியை பொறுத்தவரை. ஆனால் ஆக்சிலரேஷன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து பார்த்தீங்கன்னா செக் இன்ஜின் லைட், அதாவது வார்னிங் இண்டிகேஷன் வருது. வந்ததுக்கப்புறம் அப்படியே பவர் லாஸ் ஆகிடுது. நல்ல வண்டியை ரவ் பண்ணால் செக் இன்ஜின் லைட் வந்துடுது. இந்த டைம் தெரிச்சு பாருங்கள், செக் இன்ஜின் கொஞ்சம் லோடும் கொஞ்சம் ஆக்சிலேஷனும் பண்ணோம்னா செக் இன்ஜின் லைட் வந்துடுது. பாருங்கள், ப்ளிக் ஆகிட்டு இருக்கு பாருங்கள். சரி, இந்த வண்டியை நம்ம சரி இப்போ பவர் லாஸ் ஆகுது, ஒரு சிம்பிளாக வந்து செலவு பண்ணி முடிச்சலாம் இல்லை சார், அந்த மாதிரி நீங்கள் கஸ்டமருக்கு ரெக்கமெண்ட் பண்ணலாமேன்னு கேட்டிங்கன்னா நான் அந்த மாதிரிலாம் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். ஏன்னா ஒரு வண்டியை நீங்கள் 5 days உங்களுக்கு டைம் இருக்குன்னா இதெல்லாம் யோசிக்காமல் திருப்பி ரிட்டர்ன் பண்ணியது நல்லது. என்ன ரீசன்னா, இப்போ நீங்கள் ஒரு சின்ன ப்ராப்ளமாக இருக்குது, நீங்கள் ட்ரை பண்ணி ஒருவேளை அது சால்வ் பண்ண முடியாமல் போயிடுச்சுன்னு வச்சுக்கேன், உங்களுக்கு அந்த 5 days முடிஞ்சிச்சுன்னா அதுக்கு நீங்கள் எதுவுமே திருப்பி கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் ப்ராப்ளம் மாதிரி தெரியும். பட் நீங்கள் ப்ராப்ளத்தை ஃபிக்ஸ் பண்ணுற வரைக்கும் உங்களால் 100% கேரண்டியாக யாராலும் சொல்ல முடியாது இது 2000 முடிஞ்சிடும் இல்லை 3000 முடிஞ்சிடும் சொல்லிட்டு. சரியா? தேர் ஆர் ப்ரோட்டோக்கால் ப்ரொசீஜர் இருக்கும். அந்த ப்ரொசீஜர் வைஸ் தான் நீங்கள் போடணும். ஒரு வேளை வண்டி உங்களுக்கு லைட்டாக விட்டு இழுக்குது அப்படின்னா ஸ்பார்க் ப்ளக்கு, இக்னிஷன் காயில், இன்ஜெக்டரு, சரிங்களா, த்ராட்டல் பாடி, இப்படி தான் நீங்கள் வந்து என்ன பண்ணணும், நீங்கள் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வந்து செக் பண்ணி அதை ரீப்ளேஸ் பண்ணி நீங்கள் போக வேண்டியிருக்கும். ஸ்பார்க் ப்ளக் மாற்றினாலே இந்த விட்டு இருக்குது சால்வ் ஆகிடும். நிறைய நேரம் 10-9 கார், ஒரு கார் நீங்கள் ஈஸியுமே ஃபால்ட் இருக்கும். அப்போ என்ன பண்ணுவீங்க, நீங்கள் அந்த மாதிரி விட்டு எடுத்துச்சுன்னா ஸ்பார்க் ப்ளக் மாற்றினா சரியாயிடும், ஒரு 200 ரூபாயில் முடிஞ்சிடும். நீங்கள் அப்படி ஒரு முடிவு எடுத்துகிட்டு நீங்கள் கண்டிப்பாக கேரண்டியாக நீங்கள் அந்த மாதிரி டெசிஷன் எடுத்துட முடியாது. அந்த மாதிரி ரிஸ்க்கும் நீங்கள் எடுக்க முடியாது. ரிஸ்க் எடுக்க வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பரேட் கம்பெனியில் 3.6 lakhs கொடுத்து வாங்குறது, வாரண்டி கேரண்டி சொல்லியிருக்காங்க. ஒரு 140 செக் பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. அப்போ 140, 240 வாட்டர் இட் அதெல்லாம் செக் பண்ணி அந்த காரை இவங்ககிட்ட கொடுக்கும் போதே இந்த ஃபால்ட் இருக்குது அப்படின்னா, 5 நாள் வாரண்டி கொடுக்குற இடத்துலையே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா, நீங்கள் 5 நாள் வாரண்டி தாண்டினதுக்கப்புறம் நான் என்ன அட்ரஸ் பண்ண வரேன்னா, இந்த ஃபால்ட்டு இங்கே நேராக இங்கே வந்த பிரச்சனை கிடையாது. அவங்ககிட்டயுமே இது இருந்திருக்கும். ஆனாலுமே அவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்க, இந்த வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா சேல்ஸ் பண்ணுறாங்க. அப்படி சேல்ஸ் பண்ணுறாங்கன்னா இப்போ அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் வந்து 1 year வாரண்டியெல்லாம் நீங்கள் வந்து ட்ரஸ்ட் பண்ண முடியுமா? ஸோ அது நான் உங்கள் விஷயத்துக்கு விட்டுறேன், யோசித்து பார்த்துங்க. சரியா? ஸோ இதெல்லாம் மனசில் வச்சு தான் என்ன சொல்கிறேன், இந்த காரை ரிட்டர்ன் பண்ணிட சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த வண்டியில் என்ன ஃபால்ட் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கேன் பண்ணி பார்க்கும்போது ஏகப்பட்ட எரர் கோடு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். சரியா? ஸோ இவ்வளோ எரர் கோடு இருக்கும் போது இது சிம்பிள் ப்ராப்ளத்தில் முடியாது. சிம்பிள் ப்ராப்ளமாக இருந்தாலும் கூட ரிஸ்க் எடுக்கக்கூடாது. சரியா?
இப்போ உங்களுக்கு ஒரு புரிஞ்சிருக்கும் ஏன் வந்து காரை வந்து பார்த்தோன்னா ஹை ஆக்சிலேஷனில் ஹை ஸ்பீடு ஸ்டெபிலிட்டி நல்ல ஃபுல் லென்த்தில் நீங்கள் நல்லா வந்து ஒரு டெஸ்ட் ட்ரைவ் வந்து நல்லா லாங்காக மிதிச்சு பார்க்கணும். அப்போ தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் அதில் தான் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு அட்ரஸ் ஆகும். நிறைய நேரம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, சார் நீங்கள் வந்து கார் இருக்க இடத்துல வந்துடுங்க, அங்கேயே செக் பண்ணி கொடுங்க, ஏன்னா டீலர்ஸ் கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. அதெல்லாம் வந்து பார்த்தோன்னா ப்ராக்டிக்கலாக அதுதான் இருக்கிற யதார்த்தம். அதே ப்ராக்டிகாலிட்டி நீங்கள் புரிஞ்சுங்க. காரை நீங்கள் வந்து எவாலுவேஷன் பண்ணுறதுக்கு ஹை ஸ்பீட் ஸ்டெபிலிட்டியும் ஹை ஆக்சிலேஷனும் நல்ல லாங் டெஸ்ட்டும் நீங்கள் கம்பல்சரி பண்ணால் தான் உங்களுக்கு அந்த வண்டியை நீங்கள் எவாலுவேஷன் பண்ணி ஒரு கன்க்ளூஷன் வர முடியும். அப்படின்னும் போது நீங்கள் என்ன அங்கே வர சொல்கிறது போது நான் ஏன் வர்றது இல்லைங்கிறதுக்கான மேஜர் ரீசன் தான். தெர் ஆர் அதர் ரீசன் ஆல்சோ. அதில் ஒன் ஆஃப் த மேஜர் ரீசன்ஸ் வந்து அங்கே வந்து என்னால் அந்த கன்க்ளூஷன் பண்ண முடியல. நிறைய நேரம் நான் அந்த கஸ்டமருக்கே சொல்லுவேன், இதை காம்ப்ரமைஸ் பண்ணி தான் நீங்கள் டெசிஷன் எடுக்க வேண்டியிருக்கும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்க் அப்படிங்கிறது. அதை தாண்டி சில பேர் கூப்பிட்டானா வேறு வழி இல்லாமல் அதையும் நான் போய் செஞ்சு தான் இருக்கேன். பட் உங்களுக்கு என்னென்னா, நீங்கள் கூட அதாவது மார்க்கெட் ப்ரைஸோட கூட கொடுத்து வாங்கினாலும் பரவாயில்ல, இந்த டெஸ்ட்லாம் நல்லா ரிக்ரெஸ்ஸாக செக் பண்ணி பார்த்துட்டு ஸ்கேன்லாம் பண்ணி பார்த்துட்டு ஒரு ப்ரொஃபஷனல் பர்சனை வச்சுட்டு பண்ணுங்கள். ஜஸ்ட் லைக் மெக்கானிக் அப்படின்னு எடுத்துகிட்டு போகாதீங்க. ஏன்னா மெக்கானிக்ங்கிறது நிறைய பேர் நிறைய மாதிரி புரிஞ்சிட்ருக்கீங்க. நான் என்ன சொல்ல வரேன்னா, இந்த காரை எவாலுவேஷன் பண்ணக்கூடிய ப்ரொஃபஷனல் பீப்புளை அழைச்சிட்டு போயிட்டு செக் பண்ணி பார்த்து வாங்க. அப்போ தான் இந்த மாதிரி ப்ராப்ளத்தெலாம் உங்களால் வந்து கண்டுபிடிச்சி உங்களை நீங்கள் செக்யூர் பண்ணிக்க முடியும். சரிங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு ஓரளவு பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவில் ஏதாச்சும் உங்களுக்கு ஃபர்தராக டவுட்ஸ் எதாவது இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கொடுங்க. நான் வந்து கமெண்ட் செக்ஷனில் ஒன்றுக்கு நான் ரிப்ளை பண்ண முடியறதில்ல. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் அது என்ன எதனால் அப்படின்னு. பட் அதான் ரீட் பண்ணிவிடுவேன். அந்த ரீட் பண்ண வச்சுட்டு நான் அடுத்த வர வீடியோவில் நான் உங்களுடைய கமெண்ட்ஸுக்கு ரிலவெண்ட்டான ஆன்சரை நான் உங்களுக்கு சொல்ல முயற்சி பண்ணுறேன். சரிங்களா? நம்ம சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ.